நான் ஃபர்ஹான் ப்ரோ பேசுறது கேக்குதா? ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. மியூட்டா? கேக்குது ப்ரோ. ரைட்டு. யாரு இது? சிவராசு இருக்குதுங்களா? என்ன இது? ஃபோர்காஸ்ட் வீக்லி அவுட்லுக் கம்மியானே போகுது. 4-5 தான் இருக்குது. ஜோயல் ப்ரோ மைக் ஆன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தானே. ப்ரோ வணக்கம். சிவராசு இருக்கிறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. கௌதம். கரெக்டா போட்டுக்கிறீங்க. சரிங்களா? ம். எஃப்இஜி டேப் ஆகல. அப்போ என்ன நம்ம செக் பண்ணிக்கணும்? இதோட பாசிட்டிவ் கோரிலேஷன்ல ஏதாவது டேப் பண்ணி இப்படி டைவர்ஜென்ஸ் கிவர்ஜென்ஸ் கொடுக்குதாங்கிறத ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ஓகே பார்த்து கரெக்ட். ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது என்னைக்கு நாளோட கேண்டில்? இப்போ வந்து வீக்லியில் பேரவலி கேப் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. இது என்னைக்கு நாளோட கேண்டில்? ஃப்ரைடே ஓடுது. ஃப்ரைடே அப்படின்னா இது TGIF அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே ஆமா இல்லையா? ஆமா. இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் டே லோ ஹையை கலெக்ட் பண்ணி ரிஜெக்ஷன் போட்டாவோ, இல்லை கீழே உள்ள டேப் பண்ணி ரிஜெக்ஷன் போட்டாவோ, இல்லை இந்த மாதிரி இஆர்எல்ல கலெக்ட் பண்ணி ரிஜெக்ஷன் போட்டாவோ என்ன பண்ணிடுறான்னா மண்டே வந்து அதை கண்டினியூ பண்ணிடுறான். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? இப்போ ஓகே இது வந்து நேற்று புல்லிஷ் கேண்டில் முடிச்சுக்கிறானா? ஆமா. இது உல்டாவா ஹீரோ வச்சுட்டு அப்படியே பீரிஷ் கேண்டில் பிடிச்சிருப்பான். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை ரிவர்சல் வைக்குதுன்னா மண்டே அதை கண்டினியூ பண்ணி மண்டே எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் கொடுத்துட்றான். ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது உங்களுக்கு எதுவுமே கலெக்ட் ஆகாம நிக்குதுன்னா தான் அந்த மண்டேல ரிஜெக்ஷன் போட்டு டைரக்ஷனை வந்து மாத்துறது இதெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இன்னைக்கு டே புல்லிஷ் அப்படின்னா பயாஸ் உங்களுக்கு புல்லிஷ் கணக்குல தான் போகுது இல்லையா? ஆமா. அப்போ லாஸ்ட் பயாஸ் வந்து புல்லிஷ்ல இருக்கும்போது இந்த ஃபேர்வெலி கேப்ல செல்லு பார்க்கறதுக்கு சீக்வன்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. கரெக்டா? ஓகே ஓகே. அப்போ அந்த மாதிரி வந்து பில்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து மார்க் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். அப்போ அடுத்த வாட்டி இது ஃப்ரைடே கேண்டில் பாசிபிள் இப்போ ரிவர்சல் ஆல்சோங்கிற மாதிரியும் போடணும். சரிங்களா? சரிங்க. இப்போ இது என்ன பண்ணுக்கிறோம்? ஜிபிபி யூஎஸ்டியோட உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் வந்து போட்டிருக்கோம் வீக்லி. கரெக்டா? இப்போ இந்த லோவை இவன் ஆமா கலெக்ட் இருப்பான், ஜிபிபி கலெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ ஆமா. இவன் வந்து இந்த எஃப்இஜில இருந்து என்ன பண்ணுகிறோம்? டிஎக்ஸ்ஒய் இது என்ன சார்ட் போட்டுக்கிறீங்க? இது ஹீரோ ஜேபி போட்டுக்கிறீங்க. அது ஜேபி வருது. ஹீரோ யூஎஸ்டி டே சார்ட்டை காணும். டே சார்ட் போடுறேன். டே போடலையோ? சார்ட். சரி இரு. இப்போ இது correct. டே இது வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறான்? லோவை தூக்காம இருக்கிறானா? அப்போ ஆமா. ரிஜெக்ஷன் கரெக்டாக இல்லாமல் இருக்குதா? அப்போ இந்த எஃப்இஜி வந்து சாலிடா வேலை செய்யும். புரியுதுங்களா? ஓகே ஓகே. அப்போ இதுல வந்து ஹீரோ ஜேபிஒய் ஜிபிபி ஜேபிஒய்ல இந்த வாரத்துல இப்போ செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அப்போ ஏதாவது கிளாசிக் எக்ஸ்பான்ஷன் ஏற்படுதா அப்படின்னு பாருங்க. இல்ல இன்னைக்கு விட்டுட்டு ஓகே. நாளைக்கு உங்களுக்கு மிட் வீக் ரிவர்சல் வருதா, இல்ல கண்டினியூவேஷன் ரிவர்சல் வருதா வியாழக்கிழமை அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ அந்த ஆனா நியூஸ் இல்லையில bro. டிஎக்ஸ்ஒய்க்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? ஓகேங்க. அப்போ இதுல லோக்கு பார்த்தா வெனஸ்டே தர்ஸ்டே வந்து நியூஸ் இல்லையில, அதனால சரி இது திரும்ப பார்க்கணும். நியூஸ் இல்லை. சரிங்களா? அதையும் பார்த்துங்க. ஆ, யூஎஸ்டி கேட் என்ன பண்ணுக்கிறீங்க? போன வீக் ரிவர்சல்ல முடிச்சுட்டுக்கிறான். கரெக்டா? இது டே சார்ட்டா? இது வெள்ளிக்கிழமை என்ன முடிச்சுட்டா ரிவர்சல்ல முடிச்சுட்டுக்கிறேன். நேற்று என்ன கதை உங்களுக்கு தூக்கிருப்பான்ல மேல. அப்போ இதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒன்று ரிவர்சல் வச்சு மாறிச்சு அப்படின்னா இது நோக்கி கீழே போறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். மற்றபடி மார்க்கிங் எல்லாம் கரெக்ட் தான். இது உங்களுக்கு வீக்லி எஃப்இஜி போய் தானே வரணும். ஆமா. அதாவது இப்படி ஃபுல்லா வச்சீங்கன்னா கவர் ஆகாது. சரிங்களா? வீக்குன்னு சரி மென்ஷன் பண்ணி சரி. இந்த பார்ட்டை மட்டும் கிராப் பண்ணிக்கங்க. புரியுதா? ஓகே மற்றபடி மார்க்கிங்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக அந்த டூல்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி. அது கிளாரிட்டியாக ஓகே இப்போ சார்ட் பார்க்கும்போது அங்கங்கே மஞ்சள் கலரில் இருக்கு. மார்க்கிங் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இதெல்லாம் சரி. லைட்டாக டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க, தேவையில்ல. ஆ ஃப்ராக்டர் கூட ஓகே வேண்டாம். சரியா? ஓகே ஓகே. இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம். நமக்கு ஒரு பெரிய காரணங்கள் இலக்கு மட்டுமே. கிளியரா இல்லையா இருக்குது? நல்லா இருந்துச்சு தலைவர். சரிங்களா? ஓகே ரெகுலரா பண்ணுங்க. 10 8 சரி ஆச்சு, 7 ஆச்சு, 5ல வந்து நிக்குது. ரெகுலரா பண்றவங்களே காணுமே. சரி. ஜோயல் ப்ரோ
கௌதம் ப்ரோ, இந்த வீக் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனாலதான் பண்ண முடியல. இல்ல பரவாயில்ல, அடுத்து பண்ணிடுங்க. ம். சரிங்க. உங்களுக்கும் அதே தான். இப்போ வீக்ல இருந்து டைரக்டா 4 ஹவர் வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆ ப்ரோ. நடுவுல டேவோட வியூ வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் 4 ஹவர் கொடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, நோட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கரெக்ட். என்எஸ்டி யூஎஸ்டிலாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. டே வியூ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இந்த ஹையை எடுத்து போட்டு விழுவுறானா? கரெக்டு தானே? அதையும் பாரு. அப்போ எக்ஸ்டர்னலை எடுத்து போட்டு விழுவுறானா அதையும் பாருங்க. இது கரெக்ட். வீக்லி ஜோன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்க்க போறீங்க. கோல்டு இது வெள்ளிக்கிழமை தானே இது? ப்ரோ கரெக்ட் தானே? வெள்ளிக்கிழமை தானே? டேட் வெள்ளிக்கிழமை தான். பொத்துன்னு விழுந்தானா திங்கக்கிழமை? ப்ரோ ஆமா ப்ரோ. வெள்ளிக்கிழமை வரும்போது பொத்துன்னு விழுகுறான். இப்போ கோல்டு இன்னைக்கு செல்லு பார்ப்பீங்களா பை பார்ப்பீங்களா? செல் பார்க்கணும். டவுட்டே சொல்லக்கூடாது, செல்லுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லணும். சரிங்களா? ஓகே, செல் தான். ரைட். சார்ட்டு கரெக்டாக இப்போ இவர் என்ன பண்ணுகிறான்னா, இவருக்கு எந்தெந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட் இருக்குதோ அந்த சார்ட்டை மட்டும் உள்ள வச்சுருக்கிறார். இதுவும் ஒரு வகையானது. எல்லா சார்ட்டையும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த சார்ட்டில் கான்ஃபிடென்ட் இருக்கோ அதை மட்டும் வைக்கிறதுமே நல்லது தான். சரிங்களா? இதே இருக்கு ராஜா இருக்க மாட்டாரு. இவருக்குமே அந்த வீக்லி இதெல்லாம் வந்து இருக்குது. சரிங்களா? எல்லாம் கரெக்டாக தான் வச்சு இருக்கிறீங்களா? இப்படி டைரக்டா ஒரு வீக் இருந்து அடுத்த வீக் டைரக்டா கன்வெர்ட் ஆகும்போது டைரக்டா இந்த மாதிரி என்ட்ரி எஸ்எல் போட்டு கொடுக்காதீங்க. அந்த டே கேண்டில் வந்து ரிவர்சல் வச்சு நிக்கிறான் இல்லையா? அப்போ மண்டே கேண்டில் பார்த்துட்டு மண்டேவோட ஓப்பன் க்ளோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி வியூ வந்து நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வந்து கிளாரிட்டியாகவும் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் இந்த வாரம் பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு என்ட்ரி வந்துச்சுன்னா அதெல்லாம் தேரும். சரிங்களா? யூஎஸ்டி கேடு வீக்லி எஃப்இஜிக்கு நோக்கி வருது. இப்போ டிஎக்ஸ்ஒய் புலிஷ்னா இது வீக்லி எஃப்இஜிக்கு போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? பார்த்தோம். அப்போ இன்னைக்கு வந்து புலிஷ் கேண்டலா போட்டான் அப்படின்னா டிஎக்ஸ்ஒய்ய வீக்லி எஃப்இஜிக்கு போறான், இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண போறான்னு அர்த்தம். யூஎஸ்டி கேடு டிஎக்ஸ்ஒய் அதே தான். இன்னைக்கு ரிவர்சல் வச்சான்னா ஒரு ஃபேர்வர்டு கேப்ல இருந்து கிளாசிக் எக்ஸ்பான்ஷனு நடக்க போகுது, அப்போ செல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நியூஸ் இருக்குது இல்லை இன்னைக்கு 7:30 மணிக்கு? சரிங்களா? கோல்டு இந்த லோ தூக்கியிருப்பான். சாரி, டேவோட லோ தூக்கியிருப்பான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 4,500 வரைக்கும் வந்துட்டு போயிருக்கோம். இது பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம் லைவ் சாட்ல. பிடிசி இதுவும் வேலிட் தான், எடுத்து போட்டு வரணும். நல்லா வச்சுட்டுக்கிறீங்க. வருகானு இருக்கானே ஒழுங்கு அதே தான். அந்த ஒரு விஷயம் தான். இப்போ இது டே கேண்டில் போட்டுக்கிறானா என்ன பண்ணுகிறான்? தள்ளுகிறானா? ஆமா. தள்ளுகிறான் தானே? அப்போ என்ன பண்ணிக்கிறான்? எப்படி வியூ கொடுக்க வேண்டாம். அப்போ இப்படி கொடுத்துட்டு மண்டே கேண்டில் பார்த்துட்டு இங்க வீக்லி எக்ஸ்பான்ஷன், புரியுதுங்களா? ஓகே. கிளாசிக் எக்ஸ்பான்ஷனோ மிட் வீக் ரிவர்சலோ இங்க கிடைச்சதுன்னா என்ட்ரி பார்க்கலாம். இல்லைன்னா ப்ராபபிளி இந்த லோ எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அந்த EXYல அப்படி போட்டிருப்பேன், ஜியோல போடாம விட்டேன். கிளாசிக் எக்ஸ்பான்ஷன் பார்க்கணும். சரியா? போட்டிருக்கு. எக்ஸ்பெக்டிங் கிளாசிக் எக்ஸ்பான்ஷன், ரைட். மற்றபடி வந்து உங்களுக்கு பிடிசி பார்த்தேன், போடுங்க. சரிங்களா? இது கரெக்ட். வீக்லி பயாஸ் செல்லு இந்த ஜோன் இதெல்லாம் வந்து இந்த வாரம் வருதான்னு பாருங்க. ஈரோ ஜேபிபி ஜேபிபி இந்த வாரம் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது எக்ஸ்பான்ஷன் வைக்கிறானான்னு பாருங்க. மிட் வீக் ரிவர்சலா இல்லை கிளாசிக் எக்ஸ்பான்ஷனான்னு பாருங்க. செஃப்புமே மேலே தூக்கி வச்சுட்டு இருப்பான். நான் யூஎஸ்டி கேடு யூஎஸ்டி செஃப் ஜேபிஒய் எல்லாம் கொஞ்சம் வச்சு ஓரங்கல் வச்சுட்டு யூஎஸ்டி கேடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா யூஎஸ்டி செஃப் ஜேபி திடீர்னு ஒரு மாதிரி கேரக்டர் வித்தியாசமா மூவ் ஆகும். அதில் போய் கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்கணும்னு இல்லை. பேரா வச்சுங்க. ஹீரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி ஏயூடி யூஎஸ்டி என்எஸ்டி யூஎஸ்டி ஒரு செட்டு. சரிங்களா? கோல்டு ஒரு செட்டு, NAS 100 SPX 500 ஒரு செட்டு. இல்ல ஃபியூச்சர்ஸ் பண்றீங்கன்னா நாஸ்டாக்கும் இஎஸும் ஒரு செட்டு, ஹீரோ ஜேபிவி ஜிபிபி ஜேபி ஒரு செட்டு. இந்த மாதிரி வச்சுங்க. யூஎஸ்டி செஃப் ஜேபி வந்து இதுமே இல்லைன்னா பாத்துக்கலாம். இது எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் இல்லையா? இது வந்து ஏயுடி யூஎஸ்டியில் அதை தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏயுடி யூஎஸ்டி என்எஸ்டி யூஎஸ்டிலையுமே என்எஸ்சிடி யூனிவர்சிட்டியோட ஏயுடி யூனிவர்சிட்டிலேயே என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? பார்ப்போம். ஓகே. பிடிசி இது மந்த்லி கொடுத்துருக்குறீங்க, கரெக்டு தான். சரிங்களா? நாஸு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோன்.
டேல. சரிங்களா? ம் இந்த ஜோனு இப்போ கேண்டில் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். ஆனால் இந்த ஜோனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். ம் ரெகுலராக கொடுங்க இந்த மாதிரி. ஓகேண்ணா. 4 நவீன் 1 5 தான் வந்துருக்குதாட்டுருக்குது. சரிங்களா? நியூஸ் வந்து 7:30 ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை விட்டா நாளைக்கு இல்லை, வியாழக்கிழமையும் இல்லை, வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு என்ன வருது, என்எஃப்பி வந்து வருது. ஒன்று என்ன தெரியுதுல்ல, ஒரு விஷயம் இல்லை. என்ன இது, வழக்கமாக இங்கே ஒன்று இருக்கும் செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ என்எஃப்பி இருக்குதுன்னா வழக்கமாக செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ ஏதாவது ஒன்று இருக்கும், அடிஷ்னல் என்எஃப்பி இருக்கும். டிஎன்எஃப்பி அடிஷனல் என்எஃப்பி. அதை தூக்கி டிஎன்எஃப்பி சரிங்களா? அப்போ டேரெக்டாக என்எஃப்பியில் போகிறான்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் ஃபயராக தான் இருக்கும். பார்ப்போம். சரிங்களா? அண்டு இப்போ பிஎக்ஸ்ஒய்னு வச்சுக்கோங்க. மந்த்லேருந்து ஒரு மந்த்லி என்ன பண்ணுது கரெக்டாக சொல்லணும். மந்த்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ப்ரீவியஸ் மந்தோடைய லோவை எடுத்துட்டு இது செல்லிங் கேண்டலு. இது இந்த லோவை தூக்கல, ஆனா இங்க இருந்து ஏறிட்டு இருக்கிறான். கரெக்டா? ஆமா ப்ரோ, ஆமா bro. ட்ரிபிள் ஜோனுக்கு போகுதுன்னு. ரைட்டு. அப்போ வச்சுக்கோங்க. இப்போ வீக்லியில வரேன். வீக்லி என்ன சொல்லுது, ஒரு ஃபேர்வெல் கேப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டுக்கிறான். இது டேப் ஆயிடுச்சான்னு கேட்டா ஆகல தானே. சில broker ஆகல. இருக்கு. ஆகலாம். ரைட். அப்போ மொத்தமா என்ன பண்ணுகிறான்னா இந்த ஒரே கேண்டலுக்குள்ள தான் நிக்குது. கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்ப ஆக்சுவல் சினாரியோ ஒன்று லோ தூக்கணும், இல்லை திருப்பி போய் எடுத்துட்டு இப்படி விழுகணும். இதான ஆக்சுவல் சினாரியோ. ஏன் நீங்க என்ன பண்ணுது, பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே ஏறின வாகத்துக்கு கீழே விழுந்துட்டுக்கிறாங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்போ செல்லுக்கு தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த கீ லெவல் நோக்கி போதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், டேல போகும்போது எனக்கு டேல இருக்கிற ஃபேர் வேலி கேப்பை இன்னைக்கு என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு டோஜி இம்பேலன்ஸ் தான். இப்போ வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு திங்கக்கிழமை மேலே தூக்கி நிற்கிறான். இப்போ திங்கக்கிழமையோட ஹைய பிரைஸ் கலெக்ட் பண்ணியிருக்குதா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ரைட். சரியா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 ஹவர்ல தானே கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. ஆர்டர் பேரிங் கேட்டீங்கன்னா ஆர்டர் பேரிங்கோட தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு இது கன்ஃபர்மேஷன் செல்லுக்கு வச்சா இது கிளாசிக் எக்ஸ்பென்ஷன் தானே. ஆமா ப்ரோ. அப்போ இன்னைக்கு கேண்டில் இது கன்ஃபர்மேஷனை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் ஏஷியாவோட ஹையை ஃபர்ஸ்ட் தூக்கணும். இந்த ஏஷியா ஹையை எடுத்துட்டு வரணும். ஏஷியா ஹை எது, இதுதானே. ஆமா ஏஷியா ப்ரோ. சரிங்களா? ஏஷியா ஐயை எடுத்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டான் அப்படின்னா ப்ராபபிலி இது என்னவா போயிடும், உங்களுக்கு கிளாசிக் எக்ஸ்பென்ஷன் கணக்கில் வந்துடும். அதாவது செவ்வாய்க்கிழமை கேண்டில் ரிவர்ஸில் குடிக்க போனால் இப்போ இங்கேயே புல் பேக் இருக்குது, தெரியுதுங்களா? அப்போ ஏஷியா ஐயை எடுத்து லண்டனில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கிறான் அப்படின்னா இது உங்களுக்கு கிளாசிக் எக்ஸ்பென்ஷனான டேவோட ஹையாக ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று செவ்வாய்க்கிழமை கேண்டில் ஃபோக்கஸ் க்ளோஸ் பண்ண விட்டு புதன் வியாழனில் செல் என்ட்ரி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நியூயார்க் செஷனில் கீ லெவல் கிடைக்குதுன்னா அதில் போயிட்டு 1:2 பிடிச்சிட்டு வரலாம். எப்போ 1 ஹவரில் கேரக்டரை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி போய் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சேஞ்சுனா என்ன ஓகே. சரிங்களா? இங்கே தான் புல் பேக் இருக்கு. அப்போது லண்டனில் என்ன பண்ணிடணும், கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடணும் 1 ஹவரில். அப்போ நியூயார்க்கில் உங்களுக்கு 1 ஹவரில் ஜோன் கிடைக்குது அப்படின்னா அந்த ஜோனில் போய் ஸ்கேல்ப் பிடிக்கிறதுல தப்பு இல்லை. 1 ஹவர் டு 5 பண்ணுறதுல தப்பு கிடையாது. இல்லை ப்ரோ எனக்கு வந்தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கல, விக் விட்டுட்டு எகுத்தாப்புல திரும்பிட்டான் அப்படின்னா டியூஸ்டே கேண்டில் உங்களுக்கு கிளாசிக் எக்ஸ்பென்ஷன் கொடுக்கல அப்படின்னா எதை நோக்கி போகுதுன்னு அர்த்தம், விகேஎஃபிஜி விகேஎஃபிஜி நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன எதுக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன,
செகண்ட் ப்ரியாரிட்டி. டேவோட டேவோட இம்பேலன்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் வைக்கிறானா பார்க்கணும். இப்போ கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வருதாங்கிறதா நம்மளோட முதல் எண்ணமா இருக்கணும். கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் இன்னைக்கு புல்லிஷில் முடிக்கிறான்னா அதுக்கப்புறம் புல்லிஷில் முடிச்சதுக்கப்புறம் டே பயா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபேர்வெலி கேப்பை ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் கவுண்டர் போய் பார்த்துக்கலாம். அப்போ இவன் கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்குறானாங்கிறத பாருங்க. நியூஸ் இருக்குது இல்லை, இம்பல்ஸாக நகர்த்தினானா கிளாசிக் எக்ஸ்பேன்ஷனில் தானே போய் நிற்கிறான். கரெக்டு தானே? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. முதல் விஷயம் இங்கிருந்து கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வருதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். வரலங்கிற பட்சத்துக்கு நம்ம இந்த எஃப்இஜி இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி நின்னதுக்கப்புறம் நாளைக்கு போயிட்டு பை கவுண்டர் ட்ரெண்ட் பார்த்துக்கலாம். நாளைக்கோ நாளான்னைக்கோ இல்லை வெள்ளிக்கிழமையோ வந்து பார்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்ல ப்ரோ. ரைட்டு. இப்போ ஈரோ யூஎஸ்டி மந்த் என்ன பண்ணுது? இப்போ டிஎக்ஸ்ஒய் இன்சைட் பார் மாதிரி இவனும் ஒரு இன்சைட் பார், அப்படிதானே? கரெக்ட். ரைட். இப்போ வீக்லி போறான் அப்படின்னா வீக்லி அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு இம்பேலன்ஸா டேப் பண்ணி நிக்கிறான். வச்சிருக்கிறது டோஜி தான் போட்டுக்கிறான், செகண்ட் கிளாஸ் டோஜி போட்டுக்கிறான் போன வாரம் இல்லையா? அப்போ வீக்லி எஃப்யூஜி தொட்டு டைவர்ஜென்ஸோட இருக்குது. இப்போ டேக்கு வரேன் அப்படின்னா எனக்கு டே பயாஸு செல்லு, ஆனால் என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போய் எனக்கு லோவை கலெக்ட் பண்ணிட்டான். சரிதானே? இப்போ இதில் எனக்கு எஃப்யூஜி கிடையாது, ஆனால் எனக்கு ஜிபிபி யூஎஸ்டியில் என்ன இருக்குது? இம்பேலன்ஸ் டேல இருக்கு. என்ன பண்ணுறான் ஜிபிபி யூஎஸ்டி? இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து பை இன்னும் வரல, இதை ஃபெயிலும் பண்ணல, விக் விட்டு நிறுத்திருக்கிறான். கணக்குப்படி இங்க என்ன நடந்திருக்குதுன்னா லிக்விடிட்டி கலெக்ஷன் நடந்திருக்குது, ஸ்பீட் அப் கீழே இறங்கிருக்கிறான். அப்ப இன்னைக்கு இங்க ரிவர்சல் வச்சான்னா இது கிளாசிக் எக்ஸ்பேன்ஷனா என்னது? கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன். கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈரோ யூஎஸ்டில என்ன பண்ணிருக்குது, ப்ரீவியஸ் டேவோட லோவை ஸ்வீப் பண்ணிருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. டைவர்ஜென்ஸ் பண்ணல, டைவர்ஜென்ஸ். 2 கேண்டில் பேஸ்ட் டைவர்ஜென்ஸா இது? அப்ப என்ன பண்ணணும், டிஎக்ஸ்ஒய் எதுக்கு எதிர்பார்த்தோம், செல்லுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறானாங்கிறத எதிர்பார்த்தோம். இதை எதுக்கு எதிர்பார்க்கணும், பைக்கு கொடுக்குறானாங்கிறத எதிர்பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஏஷியா ஐஎன் லோ தூக்கி போட்டு வந்துடும். ஏஷியா லோ எடுத்துருக்கிறானா இல்லையா? அப்போ கன்ஃபர்மேஷன் லண்டன்ல வச்சுட்டான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல ஷார்ப்பா தூக்கி புல் பேக்கை உடச்சிட்டான் அப்படின்னா இதுதான் டேவோட லோவா ஃபிக்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் கிரியேட் ஆகிற எல்லா கீழவும் என்னது, ட்ரேடபிள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இவங்க 1 ஹவர்ல வைக்குதான்னு பாருங்க. இப்போ இம்பாலன்ஸ் எவங்கிட்ட இருக்குது, டிஎக்ஸ் ஒயிட் இது ஈரோட் இருக்குதா, ஜிபி பிட் இருக்குதா? ஏஷியா லோவை கலெக்ட் பண்ணதுக்கு இவன் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ முதல் முடிவு இவன் பைக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு எக்ஸ்பேன்ஷன் வச்சு நிற்கிறானாங்கிறத மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? புரியுதா? அது செல்லு கன்ஃபர்மேஷன், பைக் கன்ஃபர்மேஷன் வைக்கணும். எக்ஸிக்யூஷன் வந்து ஜிபிபி யூஎஸ்டி கீழே ஒரு டேப் ஆயிருக்கனால அதில் வந்து பண்ணிக்கலாம். நல்ல ஷார்ப்பாக நகர்த்தணும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே போனாவே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச கணக்கு வருது இல்லைங்களா? நியூயார்க் செஷனில் ஒரு வேளை 1 ஹவரில் நல்ல எக்ஸ்பேன்ஷனாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறான் அப்படின்னா அதில் இருக்க கீழே உள்ள பிடிச்சி நியூயார்க்கில் ட்ரேட் பண்ணிக்க 1 hour to 5 minute. அது ட்ரேடபிள். ஓகேவா? எதுவும் சந்தேகம் இருக்குதா? ஓகே ப்ரோ. நான் இதுதான் பார்க்குறேன் இன்னைக்கு. சரிங்களா? இது இல்லாமல் இன்னைக்கு கோல்டு வந்து செல்லு வந்து பார்க்கணும். ப்ரோ ஒரே டவுட் சொல்லுங்கக்கா. கௌதம் ப்ரோ, இயூல வீக்லி டு 4 hour வந்து பிரேக்கர் வச்சிருக்கு ப்ரோ. கேண்டிலும் வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டிருக்கான். அதுல நம்ம வந்து இது லெகசி பார்க்கலாமா? பைக் தானே? பைக் டே டு 1 hour க்ளீனா வீக்லியில பார்க்கும்போது சொல்லுங்க ப்ரோ. அதான் டே டு 1 hour க்ளீனா இருக்குல்ல, அதே ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. சரி, ஓகே ஓகே ப்ரோ. ரைட்டுங்களா? கோல்டு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுகிறான்னா போன மாசத்தோட லோவை எடுத்துட்டுக்கிறான். சரிங்களா? வீக்கு வந்துட்டு
ஜோயல் ப்ரோ செல்லு வியூ தானே கொடுத்துருந்தீங்க கோல்டு. ஆமா ப்ரோ. என்ன பண்ணா செல்லு பார்க்கலாம்? 4 hours என்ன இந்த 4 hour எபிஜி அதுக்கிட்ட வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஏபிஜில இருந்து வந்தா பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா இல்லையா அந்த மேல. ம். இன்சைட் பாரு, இன்சைட் பாருக்கு மேல என்ன உட்காந்துட்டு இருக்கிறான், ஃபேர்வெல் கேப் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ பொறுமையா தானே ஏறி வராங்க. கரெக்டு தானே? ஆமா ப்ரோ. இப்போ ஒண்ணு ஆ. இப்படி பார்க்கணும் இல்லையா? ம். கரெக்டு தானே? என்ன உங்க வியூல கரெக்ட் நீங்களே தான் ப்ரோ. டவுட் அப்புறம் என்ன இது அப்புறம் இல்ல கேட்கறது ப்ரோ, இல்ல நான் லெகசிக்கு வச்சிருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன். 4 hour பார்க்கல, நான் 1 hour தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதான் 4 hour சரி பார்க்குறேன் ரைட்டு. ப்ரோ. 1 hour போனா 1 hour பார்க்கும்போது இங்க என்ன இருக்குது? ஆர்டர் பாருங்க. ஆர்டர் பேரிங் இருக்குது. அப்ப அதுக்கு மேல இருக்கிறத பார்க்கறது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்ல, பார்க்கலாம். ஃப்ரீயாவும் ரைட். பார்க்கலாம். அப்போ இந்த வியூவை இன்னைக்கு கிடைச்சது, நியூயார்க்ல கிடைக்குது அப்படின்னா பாசிபிலிட்டியா நல்ல மூவ் வந்து வரும். சரிங்களா? கோல்டுல ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த வீக் கேண்டிலோ இல்ல ஏதாவது ஒரு வீக் கேண்டிலோ நல்ல புல்லிஷ்ல க்ளோஸ் ஆனா மட்டும் கோல்டு பெட்டல்ல என்ட்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கை வைக்காதீங்க. ஏன்னா இது திருப்பி 3900 போகுமாங்கிறது தெரியாது. ஆனா ஒரு 4300 4200 4350 அந்த ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போதான் இங்க இருக்கிற லிக்விடிட்டிவோ இதெல்லாம் ஏசியா லோ இல்லையா? புரியுதுங்களா? 4400 4480 இதுல ஏதாவது ஒரு ஏசியா லோ எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. சரிங்களா? அந்த மாதிரி வந்து பாருங்க. இப்போ கோல்டு இப்படி வர்றது அப்படிங்கிறது நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு பபுள் வருது, கலர் கோல்டு ஷார்ப்பா ஆகணும் ரிவர்சல். சரிங்களா? ஷார்ப்பா இல்லாதனாலதான் ஸ்லோவா இருக்கும்போது பார்த்துக்கன்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா இப்போ கரண்டா 1 hour என்ன பண்ணுறான், ஒரு ஏசியா ஹையை எடுத்து நிக்கிறான் இல்லையா? டிஎக்ஸ்ஓ என்ன பண்ணிருக்குது, ஏசியா லோ எடுத்து நிக்குது. அப்போ உங்களுக்கு ஷார்ப் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லண்டன்ல வருது அப்படின்னா ஒருவேளை எனக்கு இங்கேயே நவுத்திட்டான் ப்ரோ. இப்போ கணக்குப்படி இப்போ ஜோயல் ப்ரோ என்னங்கிறாரு, இந்த எஃபிஜில இருந்து நான் லெகசி பாக்குறேன் போங்கிறாரு. கரெக்டா ஜோயல் ப்ரோ? ஆ கேக்குதா? ப்ரோ. சரிங்களா? அப்போ கேக்குது வேகமா ப்ரோ. இப்படி நிக்குதுன்னு கேக்குதா? வச்சுக்கோங்க. ஆ. கேக்குது. ப்ரீவியஸ் டேவோட லோவை தூக்கிடக்கூடாது. வேகமா கலெக்ட் பண்ணி இப்படி நிக்கிறான்னா இப்போ இங்க கிரியேட் ஆகிற ஜோன்ஸ்ல 1 hour 25 பார்க்கலாம். இல்ல ப்ரோ இது நடக்கல, மேல மேல ஏறுறான்னா கிளீன் செட்டப். இது என்ன கேட்டீங்கன்னா இதுதான் கிளீன் செட்டப். ஆர்டர் பேரிங் எடுத்து 4 hourல இருந்து 15 பாக்குறதுங்கிறது கிளீன் செட்டப்பா இருக்கும். இங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் செஷன் பேஸ்ட் லிக்விடிட்டியை வச்சு கீழே பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இதுக்கா இதுக்கா 1ஆம் நம்பர்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா 2ஆம் நம்பர்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? 1ஆம் 2ஆம் நம்பர்ல நம்பர். 1ஆம் நம்பர்ல எப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்? ஷார்ப் டவுன்ல லண்டன் ஸ்டேஷன்ல கன்ஃபர்மேஷன் வச்சிட்டான் அப்படின்னா, இப்போ 11:30 மணிக்கு லண்டன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11:30 மணில இருந்து 2:30 மணிக்குள்ள ஷார்ப்பா 2 கேண்டில் கீழே இறக்கி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃபார்ம் ஆனா எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே லோ தூக்காம இருக்கணும். இல்லைன்னா மேல இருக்கிற எஃபிஜில இருந்து பார்த்து. புரிஞ்சுதுங்களா? இது ஒண்ணு. அடுத்து இந்த ஈரோ ஜேபிஓ கணக்கு வச்சுங்க. ஈரோ ஜேபிஓ ஜிபிபி ஜேபிஓ நல்லா இருக்கும். அது இன்னைக்கு வருமான்னு தெரியாது. சரிங்களா? இந்த எஃப்இஜி நல்ல ட்ரேட் இருக்குது. சரிங்களா? இதுல இருந்து வந்தா இந்த வாரத்துல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதுவும் ஜிபிபி ஜேபி ரெண்டுமே சொல்றேன். இப்போ இன்னைக்கு கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் வரல ப்ரோ, அப்படி தூக்கி நிறுத்திட்டான் அப்படின்னா உங்களுக்கு மிட் வீக் ரிவர்சலோ இல்ல கன்சால்டேஷன் ரிவர்சலோ வருதாங்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா திங்கள் செவ்வாய் கன்சால்டேட் போட்டு புதன்கிழமை வந்தாலும் நல்லா தான் இருக்கும். புதன்கிழமை வரையும் கன்சால்ட் போட்டு வியாழக்கிழமை வந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? லிக்விடிட்டிலாம் இருக்குது இல்லை கீழே. இது 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 இந்த கன்சால்டேஷன் ஃபேஸு இதெல்லாம் லிக்விடிட்டியாக தானே ஆக்ட் ஆகுது. இப்போ விழுந்தானா விழுவான். ஏன்னா மேலே இருக்குது மொத்தத்தையும் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் போட்ட மாதிரி ஏதாவது கிரியேட் ஆயிருக்கான்னு பார்த்துங்க ஜிபிபி ஜேபியோட. சரிங்களா? இதுவும் ஜிபிபி ஜேபியும் இதே செட்டப்ல தான் இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருக்குது அதில் சொன்னது வரைக்கும்? இதெல்லாம் நான் இந்த வாரம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பேரு. சரிங்களா? இதில் மைனராக ரைட் சைடில் உங்களுக்கு ஆர்டர் பேரிங்கோட உட்காந்து தான் இருக்கணும். எடுத்துகிட்டு வந்தால் நல்லது தான். இப்போ என்னென்ன பேர் சொல்லியிருக்கிறேன்?
ஜிபிபி GU, யூஎஸ்டி GBJPY USD XU, EJ, GJ. XKU இது 4ல் என்ட்ரி வந்தா இஜே இன்னைக்கு வராது. ஜியும் எக்ஸியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈவும் பண்ணலாம், ஆனால் கீழே இல்லை. ஜிபிபி யூஎஸ்டியும் எக்ஸே யூஎஸ்டியும் வருதான்னு பாருங்க. ஜிபிபியில் பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், எக்ஸே யூஎஸ்டியில் செல்லு கன்ஃபர்மேஷன் வரணும். புரியுதுங்களா? Okay, bro. இப்போ டிஎக்ஸ்ஒயும் ஏசிஐ எடுத்துருக்குது, கோல்டும் ஏசிஐ எடுத்துட்டு இருக்குதுன்னா ஒரு சில டைம் வந்து இந்த கமாடிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால பார்க்கலாம், நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதாங்கிறத பாருங்க. பிளான் படி நடக்கலைன்னா வெயிட் பண்ணிடுங்க. இன்னைக்கு கேண்டில் நமக்கானது கேண்டில் இல்லை. நீ கேண்டில் க்ளோஸை பார்த்துட்டு நாளைக்கு கவுண்டர் ட்ரெண்ட் பார்த்துக்கலாம். இல்லை நாளைக்கு புதன்கிழமை ஏதாவது மிட் வீக் ரிவர்சல் வருதாங்கிறத பார்த்துக்கலாம். நியூஸ் இல்லைன்னா ரிஸ்க் கம்மி பண்ணி போங்க. பிடிசி வீக் டு 4 ஹவர் வீக் ஜோன்ல இருந்து பாருங்க, தப்பு இல்லை. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? ப்ரோ இந்த NS100 இருக்குல்ல, அதுல எப்படி ப்ரோ லாட் சைஸ் கனெக்ட் பண்றது? அது வந்து தனிப்பட்ட முறையில கால்குலேட்டர் டெலிகிராம்ல கேட்டிருந்தா ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. மெசேஜ் போட்டிருந்தீங்களா? ஓகே தல. சரிங்களா? அதுக்கு கால்குலேட்டர் எதுவும் கிடையாது. இப்போ பொசிஷன் சைஸ் வந்து யூஸ் ஆமா. பண்றீங்கன்னா அதுவே எடுத்துக்கும். மொபைல்ல நான் நீங்க என்ட்ரிக்கு முன்னாடியே அந்த சார்ட்ல வைக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் காட்டும்ல. எஸ்எல்டிபி வந்து லைன்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? MT5ல. ஆமா ப்ரோ, இந்த இதுல நம்மளா இப்ப யூஸ் பண்றோமே. யூஸ் பண்றது இல்லையா? இல்ல ப்ரோ, நான் அது இந்த நம்ம லாங் ஷார்ட் யூஸ் பண்ண இதுலயே சொல்றீங்களா? நம்ம போன்ல வைக்கும்போது காட்டுறது அதுவா ப்ரோ? போன்ல மொபைல்ல MT5ல வந்து முன்னாடியே லைன்ல அட்ஜஸ்ட் அதான் அதுல போன்ல வைக்க மேல ஏத்தப்போ ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு, லாஸ் காட்டுமே, சொல்றீங்களா நீங்க? அதுதான் சொல்றேன். அது முன்னாடியே வச்சு அதான் பார்த்து சொல்றீங்க. போட்டுங்க. ஆமா, அது என்ட்ரி கன்ஃபர்மேஷன் முன்னாடியே வச்சு பார்த்து நீங்க போட்டுங்க. ஓகே அதுதான் ஓகே. நிச்சயம். வேற எதுவும் பண்ண முடியாது. நேத்து நிறுத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு இந்த எஃப்இஜி வருதான்னு பாருங்க. நீ வந்து போறது நல்லது. இது ரொம்ப முக்கியமான கீழே விழு. இதை உடைச்சாதான் உங்களுக்கு அடுத்த வீக்குக்கான எஃப்இஜிக்கெல்லாம் ரிவர்சல் ஆகும். புரியுதுங்களா? இங்க இருக்கிறதெல்லாம் அடுத்து அங்க போவான். அப்போ அது முக்கியமானது. உங்களுக்கு ஏதாவது 1 ஹவர்ல 4 ஹவர்ல நல்ல ஷார்ப்பா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நேத்துல இருந்து பார்த்துன்னுக்கிறேன். ஒண்ணு இங்க இருந்து செல்லு பார்த்தேன், நேத்து மாத்தி கீத்தி அங்கிருந்து விழுந்துக்கிறான். ஒன்றும் கான்ஃபிடண்டா வரல என்ட்ரி. இப்போ அதே மாதிரி எங்கன்னு உள்ள நின்று இருக்குது. பிரேக் வேற பண்ணுகிறான். சரிங்க, நியூயார்க்ல உட்காருங்க. ஏசியா ஹையை எடுத்துட்டு நல்லா கீழே தள்ளணும். தள்ளி கிள்ளி நின்னான்னா நியூயார்க் ஸ்டேஷன்ல கீழே கிடைச்சதுன்னா ட்ரேடபிள். கவுண்டர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கவுண்டர். ஏன்னா பை பார்க்கறது தான் ப்ரோட்டன்ல வரும். சரியா? அந்த மாதிரி பாரு. ஏன்னா ஸ்பீட் டவுனு ஸ்லோ அப்பில் தான் இருக்குது. கடைசி மூச்சு வரைக்கும் போயிட்டான். இந்த ஏசியா ஹையை எடுத்துட்டு ரிவர்சல் வைக்கிறானாங்கிறத பார்த்து அடிச்சுங்க. இல்லை மேலே தூக்கி மறுபடியும் ஹையை கட் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா ப்ராபபிளி நியூயார்க்கில் பை வரும். மேலே டாப்பில் உட்காந்துருக்கிறான், பார்ப்போம். சரிங்களா? நல்ல ரிவர்சல் கொடுத்து இந்த ஜோனுக்கு வரணும். ஏன்னா நேற்று டோஜி தான் போட்டுக்கிறான், வரணும், பார்ப்போம். சரிங்களா? எஃப்எக்ஸ் வெரிஃபை சைட்டில் பாருங்க ப்ரோ. அது ஈரோசில டேல எஃப்இஜி இருக்கா? எத்தனை ஜிபிபில தான் இருக்கும். இருக்காது. இந்த கேண்டல் க்ளோஸ் ஆனதான் செல்லு கிரியேட் ஆகுது. எஃப்இஜி இதில் இருக்காது. ஜிபிபி யூசியில் தான் இருக்கும். சரத்ராஜ் ப்ரோ, வீக் டு 4 ஹவர் லெகசி ட்ரை பண்ணலாமா? இந்த வீக்லி அவுட்லுக்கை கொஞ்சம் வைங்க. புரியுங்களா? வைக்காம இருக்காதீங்க. சுரேஷ் ப்ரோ, பையா செல்லா? ப்ரோ செல்லு ப்ரோ. வீக்ல இருந்து 4 ஹவரா? வீக்லி ஓபி ஒன்று லாங்
வீக்லி ஒரு ஓபி நான் அந்த லாஸ்ட்ல இருந்த ஒரு ஓபி ஒன்று இருக்கு. ஓபிக்கும் லெகசிக்கும் சம்மந்தம் இடத்துல குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஆக்சுவலாக அது செல்லு தான் ஆகணும். நீட்டாக இங்கே எஃப்இஜி இருக்கிறான், டிஎக்ஸ்வி சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் நான் பாய் வேணான்ட்டேன். இப்படியே நிற்கிறான், டிஎக்ஸ்வி தூக்கி நிற்கிறான்னா, இன்னைக்கு டிஎக்ஸ்வி உங்களுக்கு கிளாசிக்கு ரிவர்சல் கொடுக்குறான்னா இவனும் இந்த எஃப்இஜிலேருந்து திரும்பும். டேட்டு 1 ஹவரே பார்த்துக்கலாம், சூப்பராக தான் இருக்குது. ஏன் போய் வீக் டு 4 ஹவர் லெகசியில் ஓகே அடிச்சுட்டு எல்லாம் கன்ஃபர்மேஷன் நல்லா தான் என்எஃப்டி செஃப்ட் ஏதாவது வருமா ப்ரோ? நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருக்கிறான், ஷார்ப்பாக இறங்கியிருக்கிறான், இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. சரிங்களா? டேட் 1 ஹவரே பாருங்க, தப்பு இல்லை. கரெக்டாக அவன் கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கும்போது இவனும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இவன் டேப் ஆகாமல் இருக்கிறான். அப்போ டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆன மாதிரி தான் அந்த டிஎக்ஸ்ஐ கூட வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கொடுக்குறானான்னு பாருங்க. இல்லைன்னா நீட்டாக இருக்கிறத ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு போயிடும், அவ்வளோ. என்எஸ்டி செஃப் பார்க்கறதுல ஓகே தவிர ரொம்ப மைனர் பேர் போக ரொம்ப போகிறது இல்லை. லெகசி வருமா ப்ரோனா என்ன டைம் ஃப்ரேம் போட்டுவிடும். மந்த்லி இன்சைட் பாரு, வீக்கில் ஒன்னே 1 ஹவர் தான் ப்ரோ. வீக்கு எடுத்துட்டு இருக்கிறான். சரிங்களா? என்ன டைம் ஃப்ரேம் ஜெரி ப்ரோ? டேட்டு 1 ஹவரா? ஒன்னே 1 ஹவர் தான் ப்ரோ. அவன் தான் எடுத்து போட்டானத, ஏரில் தூக்கிட்டானே ஒரே கேண்டில். ஏரில் எடுத்ததுக்கு அப்புறம் லெகசி எங்க காட்டாத. இதுல வேணா பாருங்க 4 to 15. ஈக்குவல் ஐ தான் உட்காந்துட்டு இருக்குது. 4 to 15 வேணா பாருங்க, நல்லா இருக்கும். டோஜி தான் போட்டுக்கிறான். சரிங்களா? செஷன் லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முக்கியம். சின்ன பேர்லாம் போனீங்கன்னா கேரக்டர் டக் டக்குன்னு மாற்றிட்டே இருக்கிறான். அதனால தான் மைனர் பேர் விடாமல் நல்லதாக ஃபோக்கஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறது. இப்போ என்ன பண்ணணும்னா, இவன் ஏஷியா லோ எடுத்துகிட்டு வரான், புரியுதுங்களா? அப்போது இப்படி ஷார்ப்பாக தூக்கி இம்பல்ஸாக லண்டனில் கன்ஃபர்மேஷன் வச்சிட்டான்னா மேக்ஸிமம் வர்றது கிடையாது, மேலே தள்ளி போவான், கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கிடையாது. அப்போ ஏஷியா ஹையை எடுத்து ஷார்ப்பாக வந்துருக்கணும், மாறாக எடுத்துகிட்டு வரானாவே முக்கியம். இந்த செஷன் லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம், அதனால ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ப்ரூவன் எஜுகேஷனல் கண்டென்ட்டில் போட்டது, இந்த கோர்ஸு கண்டென்ட் வீடியோஸில் போட்டதெல்லாம் பார்த்துட்டிங்களா இல்லையா? நான் தலைவர பார்த்தீங்களா இல்லையா? பதிலே வரமாட்டேங்குதா? பார்த்துருக்கேன் ப்ரோ. சரிங்களா? அது எல்லாமே பார்த்துருங்க. எப்படி லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் எப்படி வருது, எல்லாம் பார்த்து வச்சு அதுபடி ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் அது வேலைக்கு வரும். சும்மா பண்ணினே இருந்தோம்னா பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? லண்டனில் செல்லு வருதுன்னா என்ன எடுத்து செல்லு வரணும்? ஏஷியா ஹை. ஹை கலெக்ட் பண்ணி வரணும். நியூயார்க்கில் செல்லு வருதுன்னா எதை எடுத்து செல்லு வரணும்? லண்டன் ஹை. லண்டன் ஹை எடுத்துட்டு வரணும், புரியுதுங்களா? இது மாறா நடக்குதுன்னா தான் அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துட்டு போயிடுறது. அப்போ ஜாக் பாட்டு கீழே வரணும்னா இந்த லிக்விடிட்டி சீக்வன்ஸோட பில்ட் ஆகிறது தான், புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்த்து நம்ம போய் ஏஷியா ஹையும் எடுத்துருக்க மாட்டான், புரியுதுங்களா? இப்போ அப்படி வந்திருக்கோம், ஏஷியா ஹையும் எடுத்துருக்க மாட்டான், லண்டன் ஹையும் எடுத்துருக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்துட்டு போய் இங்கே ஒரு கீழே இருக்கும், இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுறான், ஏஷியாவிலோ லண்டன்லோ தூக்கி போட்டு இந்த கீழே வரான், புரியுதுங்களா? இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரே மொட்டா போட்டு லண்டன் ஹையும் ஏஷியா ஹையும் தூக்கி போகிறோம், புரியுதுங்களா? அப்போ ஏஷியா ஹையை எடுத்துட்டு லண்டனில் இறக்கிட்டான் அப்படின்னா ஏஷியா ஹையை ஸ்வீப் பண்ணிக்கிறான், லண்டனில் டேவோட ஹையை கிரியேட் பண்ணிக்கிறான், கன்ஃபர்மேஷன் செல் சைடில் வச்சுட்டுக்கிறான். இந்த லெக்கில் ஃபார்ம் ஆன கீழே போய் என்ன பண்ணிக்கலாம், நியூயார்க்கில் ட்ரேட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அப்போ ஏஷியாவையும் லண்டன் ஐயும் ஷார்ப்பாக உட்காந்துட்டு இருக்கும்போது இதுவும் ஒரு சில நேரம் வேலை செய்யும். சரிங்களா? இதுவான்னு கேட்டால் இதுதான் ஜாக்பாட்டு. இதுதான் இந்த வீடியோ சொல்லியிருப்பார் அவர்.
சரிங்களா? இப்போன்னு இல்லை, எப்போ லிக்விடிட்டி எடுத்தாலுமே செஷன் லிக்விடிட்டி வரும்போது சொல்லிட்டு தான் இருக்குது. நம்ம தான் மறந்துடுறோம். பைக் வந்தாலும் உள்டாவா அதே மாதிரி தான். சரியா? நிஃப்டி ரொம்ப நாள் ஆச்சு தலைவர் நிஃப்டி சார்ட் பார்த்து. வீக்லி கீழே உள்ளது தான் விழுவுறோம் போல. இதுக்கு மேலே தள்ளக்கூடாது. இப்படி வருதான்னு பாருங்க. இங்கே உங்களுக்கு 15 மினிட்டோட ஃபேர்வெல் கேப் இருக்குது. செட் ஆகுதான்னு பாருங்க. இப்போ 1 to 5லேயும் வரும், 15 to 1லேயும் வரும். செல் இன்வாலிடேஷன் வந்து 24,060 பார்க்கலாம் தலைவர். 15 to 1 பார்த்துங்க. இங்கே இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, மேலே இருக்குது, ப்ரீமியமில் இருக்கும். இதில் 15 to 1 பார்த்துங்க. 24,056 தாண்டாத வரைக்கும் செல் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, சொன்ன செட்டப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வீக்லி அவுட்லுக்கு கொஞ்சம் வைங்க. இனிமே அது இது வரைக்கும் சும்மா கரெக்ஷன் பண்ணி டிக்கு போட்டுட்டு இருந்தோம். இனிமே எடுத்து இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஜோயல் ப்ரோ வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு, சிவராஸ் ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு, ஃபர்கான் ஒரு மாதிரி வச்சுக்கிறாருன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஐடியா கிடைக்கிறத வச்சு அடுத்தடுத்து எந்த மாதிரி இதை பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லிடலாம். அந்த மாதிரி நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? எல்லா ஸ்கிரிப்டையும் நோண்டி வைக்கிறதோட உங்க கண்ணுக்கு எது கிளீனாக தெரியுதோ அதை மட்டும் வச்சுங்க. அவ்வளோதான். புரியுதா? சரி, கட் ஆகிடும், பார்ப்போம்.